மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் சும்மா காலையிலேருந்து சரியான வெயில் அடிச்சுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு மணி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே சுருங்கிச்சு. ஏற்காடு, மூணாறு அண்டு ஊட்டியில் இருக்கிற கிளைமேட் மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே நெருங்குது. ஆனால் நேற்று செம்மையான கிளைமேட்டுங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சின்ன சார்ந்தது. அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சுது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே டோட்டலாக 1 மணிக்கு மேலே மாறிடுச்சு. காலையிலேருந்து வெயில் பயங்கரமாக அடிச்சுது. நான் கூட நினச்சேன், என்னடா இதை நம்பி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்லியிருந்தேன், எங்கேயும் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ ஏற்காடுக்கோ எங்கேயும் போகாதீங்க, கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னு. பார்த்தா அதுக்குள்ளே வெயில் வந்தது. இப்போ மறுபடியும் கிளைமேட் அப்படியே மாறிடுச்சிங்க. ஸோ இயற்கையை மட்டும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, மாறிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையும் அது மாதிரி தாங்க. அப்புறம் இன்னொரு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வண்டியை வந்து சேஃபாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, கொஞ்சம் கிலோமீட்டரை கம்மி பண்ணி நார்மலாக ஓட்டுங்க. ஏன்னா நேற்று யூடியூப்பில் ஒரு பிரதர் வந்து இறந்துட்டாப்புல. ஸோ நிறைய பேர் அவர் ஹாப்பியாக சிரிக்க வச்சுருந்துருக்காரு. நிறைய காமெடி ஃபோட்டோஸ், நிறைய காமெடி வீடியோஸில் போட்டிருந்தார். பட் இன்றைக்கி பார்த்தோன்னா அவர் உயிரோடு இல்லை. அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம வாழ்க்கையும் அது மாதிரி தாங்க சொல்கிறேன். ப்ளீஸ், உங்களை நம்பி நிறைய ஃபேமிலி இருக்குது, பசங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. அதனால் சொல்கிறேன், பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ யாருமே அம்போன்னு நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. எந்த ஒரு விஷயமும் நம்மளாக தேடி நெருங்கி போகக்கூடாதுங்க. நேச்சுரலாக இயற்கையாக விதியாக வந்ததுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நமக்கு தெரியுது இந்த இடத்துல பள்ளன்றது, இந்த இடத்துல நம்மளுக்கு ஆபத்துன்னு தெரியுது. ஸோ நம்ம ஏங்க அதை தேடி நம்ம போகணும்? அதனால தான் சொல்கிறேன், வண்டி வேகமாக ஓட்டினா ஆபத்து தான். அதனால் மீடியமாக ஓட்டுங்க. எப்போயாவது ரேர் அர்ஜென்ட் போய் தான் ஆகணும், வெரி எமர்ஜென்சி அப்படின்னும் போது அப்போ கூட அது கேர்ஃபுல்லு. பட் அது கண்டினியூஸாக பண்ணாதீங்க. அது ஒரு கெத்து காட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. கெத்துனால ஒன்றும் இல்லைங்க, கெத்து தாங்க அது. ஸோ செத்து தான் நம்ம போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.